நாளைய தினம் மிகப்பெரிய அமாவாசை நாள். தவறுதலாக கூட வீட்டில் உள்ள பெண்கள் சில வகையான காய்கறிகளை சமைக்க கூடாது. இந்த நாளில் யாரும் இந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது. இந்த நாளில் யார் இந்த காய்கறிகளை சமைத்தாலும் அல்லது சாப்பிட்டாலும் வறுமை ஏற்படும். பெரும் பாவம் வந்து சேரும். கையில் ஒரு பைசா கூட மிஞ்சாது. நரகத்தை அனுபவிப்பார்கள். அது மட்டுமின்றி கடனாளியாகி விடுவார்கள். பொருளாதார ரீதியாக பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். 7 பிறவிகளின் வறுமை ஏற்படும். எனவே தெரிந்தும் தெரியாமலும் அமாவாசை அன்று இந்த காய்கறிகளை சமைக்க வேண்டாம். அமாவாசை என்பது மாதத்தின் கடைசி நாள் என்பதால் பலர் அவசரமாக இந்த நாளிலேயே அசைவம் சாப்பிடுவார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது கடைசி நாள். இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. மறுநாள் வேண்டுமானால் அசைவம் சாப்பிடலாம். ஆனால் அமாவாசை அன்று தவறுதலாக கூட அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் மாதம் முழுவதும் செய்த பூஜைகள், விரதங்களின் பலன் வீணாகிவிடும். அமாவாசை அன்று அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அமாவாசை அன்று எந்த காய்கறியை சாப்பிடக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அது மட்டுமின்றி இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள். பலரும் ஸ்கிப் செய்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்தால் உங்களுக்கு எதுவும் புரியாது. எனவே ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்து எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். இனி வீடியோவுக்கு வருவோம். அமாவாசை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அது உங்களை கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக இந்த நாளில் பெண்கள் வீட்டில் எந்த காய்கறியை சமைத்தாலும் அல்லது வெளியில் இருந்து எந்த காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டாலும் நரகத்தை அனுபவிப்பார்கள். இது ஒரே நேரத்தில் நடந்துவிடலாம். ஆனால் இந்த அமாவாசை அன்று நீங்கள் செய்யும் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி ஒரு பெரிய குடம் போல மாறி உங்களை கஷ்டங்களில் ஆழ்த்தும். நல்ல நேரம் வர எப்படி நேரம் எடுக்குமோ அதே போல கெட்ட நேரம் வரவும் நேரம் எடுக்கும். கெட்ட நேரம் வரும்போது நீங்கள் எத்தனை பூஜைகள் செய்தாலும் பலன் இருக்காது. எத்தனை விரதங்கள் இருந்தாலும் பயன் இருக்காது. அமாவாசை அன்று நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தும். இன்று குறிப்பாக காய்கறிகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் சிலவற்றை சாப்பிடவே கூடாது. வீட்டிற்கு கொண்டு வரவும் கூடாது. இப்போது சொல்லப்படும் காய்கறிகளை நீங்கள் வீட்டில் சமைத்த பச்சையாக சந்தையிலிருந்து கொண்டு வந்தாலும் அல்லது வெளியில் சமைத்த காய்கறிகளை கொண்டு வந்தாலும் அதில் இந்த காய் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த காய்கறிகளை சாப்பிட்டால் நீங்கள் கடுமையான வறுமையை அனுபவிப்பீர்கள். தேடி தேடி கஷ்டங்களின் சேற்றில் சிக்குவீர்கள். சாஸ்திரங்களின்படி சில காய்கறிகள் சில திதிகளில் விஷத்திற்கு சமம். முதலாவதாக கிழங்குகளை இன்று சமைக்கவே கூடாது. கிழங்குகள் என்றால் வெறும் உருளை கிழங்குகள் என்று நினைக்க வேண்டாம். பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகையைச் சேர்ந்த எந்த காய்கறிகளையும் இன்று சமைத்தாலும் அல்லது சாப்பிட்டாலும் நீங்கள் தேடி தேடி கஷ்டங்களை வரவழைத்துக் கொண்டீர்கள் என்று அர்த்தம். அதாவது உருளைக்கிழங்குகள், சர்க்கரை வள்ளி கிழங்குகள், சேப்பங்கிழங்குகள், கேரட், பீட்ரூட், மரவள்ளி கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்ற எந்த கிழங்குகளையும் இன்று தொடவே கூடாது. மீறி இன்று இந்த காய்கறிகளை சமைத்து சாப்பிட்டால் பிறவி பிறவியாக வறுமைகள் பிடித்து வாட்டும். எனவே அமாவாசை அன்று தவறுதலாக கூட கிழங்கு காய்கறிகளை சமைக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம். இவற்றை பொரியல் வடிவிலோ அல்லது ஜூஸ் வடிவிலோ எந்த விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் கஷ்டங்களை உங்கள் வீட்டிற்கு அழைப்பது போலாகும். இரண்டாவது மற்றும் மிக முக்கியமானது வெள்ளரிக்காய். பொதுவாக அமாவாசை என்றாலே பலர் பூசணிக்காய் சாப்பிடுவது நல்லது என்று கருதுவார்கள். இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த சிறப்பு அமாவாசை நாளில் வெள்ளரிக்காயை தவறுதலாக கூட வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. வெள்ளரிக்காயை பயன்படுத்துவதால் அல்லது பச்சையாக சாப்பிடுவதால் அந்த வீட்டில் லட்சுமி தேவி தங்கமாட்டாள். லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான தூய்மை எங்கு இல்லையோ அங்கு தரித்திரம் தாண்டவமாடும். அமாவாசை அன்று வெள்ளரிக்காய் சாப்பிட்டால் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான நிதி நெருக்கடிகள் ஏற்படும். இந்த காய்கறியை சமைப்பதால் நீங்கள் கஷ்டங்களை தேடிக்கொள்வீர்கள். வெள்ளரிக்காய் சமைத்த வீட்டில் மன அமைதி இருக்காது. சிறு சிறு விஷயங்களுக்காக கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகள் ஆரம்பிக்கும். வெள்ளரிக்காய் பருப்பு, வெள்ளரிக்காய் சட்னி அல்லது வெள்ளரிக்காய் துண்டுகள் சேர்த்த சாம்பார் என எந்த வடிவிலும் இன்று பயன்படுத்தக்கூடாது. வெள்ளரிக்காயில் உள்ள விதைகள் அமாவாசை அன்று
எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அதனால்தான் இந்த பொருளை பயன்படுத்தினால் நீங்கள் கஷ்டங்களை வலியச் சென்று தேடிக்கொண்டது போல ஆகும். இதற்கு பிறகு நாம் பேச வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் புளி மற்றும் எலுமிச்சை. அமாவாசை திதி என்பது சந்திரனின் தாக்கம் குறைவாக இருக்கும் நாள். இந்த நேரத்தில் நமது உடலில் செரிமான சக்தி மற்றும் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த அமாவாசை அன்று புளிப்புப் பொருட்களிலிருந்து முடிந்தவரை விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக சமையலில் புளியை அறவே பயன்படுத்தக்கூடாது. புளி என்பது புளிப்புக்கு அடையாளம். இந்த நாளில் புளி ரசம் அல்லது புளியுடன் செய்யும் புளியோதரை சாப்பிட்டால் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும். புளியை பயன்படுத்துவதால் ஆரோக்கிய ரீதியாகவும் இரத்தம் நீர்த்துப் போகும் வாய்ப்பு உள்ளது என்றும் அது மனதை அலைபாயச் செய்யும் என்றும் ஆண்டு கூறுகிறது. அதேபோல் எலுமிச்சையையும் இன்று தெய்வ காரியங்களுக்குத் தவிர சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. எலுமிச்சை புளியோதரை அல்லது எலுமிச்சை சாறு கலந்த பானங்கள் பொருட்கள் இன்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் இதுவரை செய்த புண்ணிய பலன் அனைத்தும் அழிந்துவிடும். புதிதாக பாவம் வந்து சேரும். இந்த பொருட்களை இன்று அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பிரச்சனைகளை தேடிக்கொள்வீர்கள். எலுமிச்சை மற்றும் தக்காளியை இன்று முழுமையாக தடை செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தக்காளி இல்லாத சமையல் என்று எதுவும் இல்லை. ஆனால் அமாவாசை அன்று தக்காளி குழம்பு சமைப்பது அல்லது பருப்பில் தக்காளி சேர்ப்பது வம்ச வளர்ச்சிக்கு தடையாக மாறும். தக்காளி சிவப்பு நிறத்தில் இருப்பதால் அது செவ்வாயின் சின்னமாக கருதப்படுகிறது. அமாவாசை அன்று தக்காளியை பயன்படுத்தினால் கிரக தோஷங்கள் கடுமையாக பிடிக்கும். இதனால் தொழில் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படுவது, வாங்கிய கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாமல் போவது போன்ற நிதி பிரச்சனைகள் அதிகரித்து கையில் ₹1 கூட மிஞ்சாத நிலை ஏற்படும். தக்காளியை பயன்படுத்துவது என்பது உங்கள் வறுமையை நீங்களே அழைப்பது போன்றது. இந்த பொருட்களை தொடுவதன் மூலமோ அல்லது சமைத்து பரிமாறுவதன் மூலமோ நீங்கள் பிரச்சனைகளை தேடிக்கொண்டது போல ஆகும். ஒவ்வொரு சமையலிலும் தக்காளி சேர்க்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த ஒரு நாள் மட்டும் அமைதியாக இல்லாவிட்டால் வரும் காலத்தில் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதேபோல் இன்று முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃபிளவர் போன்ற காய்கறிகளையும் சமைக்கவே கூடாது. இவற்றை விஞ்ஞானிகள் வாத காரணிகள் என்று அழைக்கிறார்கள். இது வாதம் தொடர்பான பொருட்கள் என்பதால் அமாவாசை அன்று பூமியில் ஏற்படும் வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு இவற்றை சாப்பிட்டால் உடல்நலப் பிரச்சினைகள் அதிகமாகும். முக்கியமாக வயிற்று உப்புசம், உடலில் மூட்டு வலி, செரிமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சாஸ்திரங்களின்படி இன்று முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃபிளவர் சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மனநிலையும் முழுமையாக பாதிக்கப்படும். மனம் கட்டுப்பாட்டில் இருக்காது. கோபம், தேவையற்ற எரிச்சல் அதிகரிக்கும். இதனால் வீட்டில் உள்ள அமைதி கெட்டுவிடும். இந்த காய்கறிகளை சாப்பிடுவதால் நீங்கள் வலிய சென்று கஷ்டங்களை வரவழைத்துக் கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக் கொள்வது போலாகும். எனவே அமாவாசை அன்று இந்த இலைக்காய்கறிகள் மற்றும் பூக்காய்கறிகளில் இருந்து முடிந்தவரை விலகியிருங்கள். இவை அனைத்தும் மூட நம்பிக்கைகள் என்று பலர் புறந்தள்ளி விடுவார்கள். ஆனால் அமாவாசை அன்று இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நம் உடலையும் உணவையும் பாதிக்கும் என்பது உண்மை. அமாவாசை அன்று வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் குடும்பத்தில் சண்டைகள் வரும் என்றும், புளிப்பு புளி மற்றும் எலுமிச்சை பயன்படுத்துவதால் நிதி ரீதியாக அழிந்து போவீர்கள் என்றும், தக்காளி பயன்படுத்துவதால் கடனாளியாவீர்கள் என்றும் நமது முன்னோர்கள் அனுபவபூர்வமாக கூறியுள்ளனர். அதேபோல் முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் போன்றவற்றை சாப்பிட்டால் நோய்களுக்கு ஆளாகி மருத்துவமனைகளைச் சுற்றி வரவேண்டியிருக்கும். அதாவது இந்த பொருட்களை நீங்கள் விரும்பி விரும்பி கஷ்டங்களை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். தெரியாமல் செய்தால் தவறு, தெரிந்து செய்தால் அது பெரும் பாவம். இன்று சமைக்கும் உணவில் தக்காளி, புளி, எலுமிச்சை ஆகியவற்றை அறவே பயன்படுத்தாமல் பத்தியம் போல சாத்வீக உணவை உட்கொள்வது மிகவும் நல்லது. அப்படியில்லாமல் சுவைக்காக ஆசைப்பட்டு இந்த காய்கறிகளை சமைத்தால் 7 ஜென்ம தரித்திரம் உங்களை துரத்தும். நிதி ரீதியாக எத்தனை கஷ்டங்கள் வரும் என்றால் கடைசியில் வயிறு நிறைய சாப்பிடவும் உணவு கிடைக்காத நிலை ஏற்படும். ஆகவே இந்த ஒரு நாள் மட்டும் கட்டுப்பாட்டுடன் இருந்து காய்கறிகளை தவிர்த்து இறைவனை நினைத்துக் கொண்டிருங்கள். இல்லையெனில் நீங்கள் விரும்பி விரும்பி கஷ்டங்களை வரவழைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
இந்த காய்கறிகளுடன் இன்று அசைவ உணவையும் சாப்பிடக்கூடாது. அதாவது இறைச்சி, மீன், ஈரால், நண்டு, நத்தை, கருவாடு, முட்டை போன்ற எந்த வகையான அசைவ உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. முழுமையாக தவிர்க்க வேண்டும். நாம் தவறு செய்துவிட்டு கடவுளை எவ்வளவு நிந்தித்தாலும் என்ன பயன் சொல்லுங்கள்? எனவே நீங்கள் அந்த தவறை செய்யாதீர்கள். இந்த அமாவாசை அன்று எந்த சூழ்நிலையிலும் இறைச்சி கறியை சாப்பிடாதீர்கள். கறி வடிவில் மட்டுமல்லாமல் பிரியாணி, முட்டை பஜ்ஜி, சிக்கன் ட்ரெஸ்ஸிங், சிக்கன் பக்கோடா, சிக்கன் பஃபி, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் மஞ்சூரியன், முட்டை மஞ்சூரியன், பர்கர், பிசுஷா போன்ற எந்த வடிவிலும் இன்று அசைவம் சாப்பிடக்கூடாது. முட்டையும் அசைவத்தில் வரும். ஆகவே இன்று முட்டையும் சாப்பிடக்கூடாது. மாலை ஆனதும் நிறைய மாணவர்கள் இருக்கலாம், ஆண்கள் இருக்கலாம். அப்படி வெளியே சென்றால் வண்டி அருகில் சென்று ஏதாவது சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்று சிக்கன் கலந்த நூடுல்ஸ், மஞ்சூரியன், சிக்கன் விங், சிக்கன் மோமோஸ், இப்படி அசைவம் கலந்த எதையும் சாப்பிடக்கூடாது. முட்டை கலந்தவற்றையும் இன்று சாப்பிடக்கூடாது. தேவைப்பட்டால் சைவ உணவுகளை சாப்பிடலாம். அதாவது வெஜ் பிரியாணி, மிளகாய் பஜ்ஜி, பானிபூரி போன்ற சைவ உணவுகளை சாப்பிடலாம். ஆனால் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. குறைந்தபட்சம் முட்டையும் சாப்பிடக்கூடாது. இன்று எந்த வடிவத்திலும் அசைவம் சாப்பிட்டால் 7 பிறவிகளுக்கு தரித்திரம் பிடிக்கும். தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகி நரகத்திற்கு செல்வீர்கள். பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், இன்று இந்த உணவை சாப்பிடக்கூடாது. மீறி சாப்பிட்டால் அதன் பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தரித்திரத்தை அனுபவிப்பீர்கள். பெரும் பாவம் வந்து சேரும். எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் வரும். விரும்பி கஷ்டங்களை வரவழைத்துக் கொண்டதாகிவிடும். ஆகவே இன்று யாரும் இந்த உணவுகளை சாப்பிடாமல் கவனமாக இருங்கள். காலில் கருப்பு கயிறு கட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பவர்கள், எந்த நாளில் காலில் கருப்பு கயிறு கட்டினால் நல்ல பலன்கள் வரும் என்று யோசிப்பவர்கள், இந்த அமாவாசை அன்று அழகாக இடது காலில் கருப்பு கயிறு கட்டிக்கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி காலில் கட்டியிருக்கும் கருப்பு கயிற்றை மாற்ற நினைப்பவர்களும் இன்று மாற்றிக்கொள்ளலாம். அதாவது காலில் கருப்பு கயிறு கட்டிய 6 மாதங்களுக்குப் பிறகு அதன் ஆற்றல் போய்விடும். அதாவது திருஷ்டி படாமல் தடுக்கும் சக்தி போய்விடும். அப்போது அந்த கருப்பு கயிற்றை எடுத்து ஏதாவது ஒரு மரத்தின் மீது போட்டுவிட்டு வேறு ஒரு கருப்பு கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டும். சரி, காலில் கருப்பு கயிறு கட்டும் முன் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து ஓம் லம் திருஷ்டி நிவாரணமே நிவாரணம் என்ற மந்திரத்தை 3 முறை உச்சரித்து அதன் பிறகு கருப்பு கயிற்றை காலில் கட்டிக்கொண்டால் உங்களுக்கு எந்தவிதமான திருஷ்டியும் படாமல் இருக்கும். இந்த அமாவாசை இந்த ஆண்டின் கடைசி அமாவாசை என்பதால் இது மிகவும் புனிதமானது. மார்கழி அமாவாசை மிகுந்த சக்திகளை கொண்டது. இதை பௌள அமாவாசை என்றும் அழைப்பார்கள். இந்த நாளில் உங்கள் குலதெய்வத்திற்கு பால் கொண்டு செய்யப்பட்ட நைவேத்தியத்தை சமர்ப்பித்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டால் வருடம் முழுவதும் உங்கள் குலதெய்வத்தின் அருளுக்கு எளிதாக பாத்திரமாவீர்கள். ராஜயோகத்தை பெறுவீர்கள். இனி இந்த பௌள அமாவாசை அன்று சுத்தமான தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் கலந்து, பிறகு உப்பு மஞ்சள் தண்ணீரில் நன்றாக கரையும்படி கலந்து அந்த தண்ணீரால் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது ஈரத்துணியை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அமாவாசை அன்று செய்தால் தரித்திர தேவதை வீட்டிலிருந்து ஓடிவிடுவாள். லட்சுமி கடாட்சம் எளிதாக கிடைக்கும். வீட்டை சுத்தம் செய்ய நேரமில்லை என்று நினைப்பவர்கள் ஒரு கிண்ணத்திலோ அல்லது கிளாஸிலோ தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரில் உப்பு மஞ்சள் கலந்து பிறகு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கவும். இப்படி உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீட்டின் அனைத்து மூலைகளிலும் தெளித்தாலோ அல்லது அந்த நீரால் வீட்டை சுத்தம் செய்தாலோ வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கிவிடும். இப்படி செய்த 2 மணி நேரத்திற்குள்ளேயே நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர தேவதை துஷ்ட சக்திகள் நீங்கிவிடும். கஷ்டங்கள் நீங்கும். கடுமையான ஏழையாக இருந்தாலும் இப்படி செய்தால் குபேரர்களாக மாறிவிடுவார்கள். இப்படி செய்வதால் கண் திருஷ்டி, கெட்ட சக்திகள் கூட வெளியேறிவிடும். வீடு தூய்மையாகும். அப்படிப்பட்ட வீட்டிற்கு லட்சுமி தேவி ஆனந்தமாக அடியெடுத்து வைப்பாள். செல்வ மழை பொழிகிறது. அனைத்து துக்கங்களும் கஷ்டங்களும் நீங்கும் என்பதால் அனைவரும் இந்த பகுள அமாவாசை அன்று வீட்டில் இந்த நீரை தெளித்து அல்லது இந்த நீரால் வீட்டை சுத்தம் செய்து சுப பலன்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள்.
அதேபோல் பகுள அமாவாசை அன்று உங்களுக்கு அருகிலுள்ள கோவில் வளாகத்தில் வீட்டு உரிமையாளர் அல்லது வீட்டு உரிமையாளர் எலுமிச்சை சாதத்தை விநியோகிப்பதன் மூலமும் ஒரு வருடத்திற்கு தெரியாத ராஜயோகம் கிடைக்கும். அதேபோல் உங்களுக்கு அருகில் ஓடும் நீர் இருந்தால் சில பார்லி விதைகளை எடுத்து அந்த பார்லி விதைகளை பாலுடன் கழுவி அதன் பிறகு அவற்றை கழுவி ஓடும் நீரில் விடுங்கள். பார்லி விதைகள் கிடைக்கவில்லை என்றால் பகுள அமாவாசை அன்று பெயருடன் உள்ள 4 தேங்காய்கள் சில நிலக்கரி ஓடும் நீரில் விடுங்கள். இப்படி பகுள அமாவாசை அன்று எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளில் கோமாதாவை பூஜிப்பதால் முக்கோடி தேவதைகளை பூஜித்த பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் கோமாதா தெரிந்தால் அந்த பசுவை வணங்கி பிரதட்சணம் செய்து இந்த உணவுகளை உண்ணக் கொடுத்தால் பலவிதமான தோஷங்கள் நீங்கி தலைமுறையாக குறையாத ஐஸ்வர்யம் வரும் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கோமாதாவிற்கு வெல்லத்தால் செய்யப்பட்ட உணவுகள் அல்லது அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை வைப்பதன் மூலம் கோமாதாவின் ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். பணப்பிரச்சனைகள் நீங்கும். பசுவிற்கு பசுந்தீவனம் அளிப்பதால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். கஷ்டங்கள் நீங்கும். அதேபோல் பசுவிற்கு சோளமாவில் வெல்லம் கலந்து கொடுத்தால் தலைமுறைக்கும் குறையாத ஐஸ்வர்யம் வரும். மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஊற வைத்த கொண்டை கடலையை பசுவிற்கு உண்ணக் கொடுத்தால் ஆன்மீக சிந்தனை கிடைக்கும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் பசுக்களுக்கு வெள்ளரிக்காய்களை கொடுக்க வேண்டும். இதனால் பகை நீங்கும். பசுக்களுக்கு வெண்டைக்காய்களை உண்ணக் கொடுத்தால் மன உறுதி அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் தேவையான தைரியம் வரும். மன அமைதியை விரும்புபவர்கள் ஒரு முறையாவது பசுவிற்கு கோவைக்காய்களை கொடுக்க வேண்டும். பசுவிற்கு வாழைப்பழங்களை உணவாக கொடுத்தால் உயர் பதவி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் பசுவிற்கு கத்தரிக்காய்களை உணவாக கொடுத்தால் பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி வேண்டுபவர்கள் பசுவிற்கு கேரட்டுகளை கொடுக்க வேண்டும். கண் திருஷ்டி உள்ளவர்கள் பசுவிற்கு உருளை கிழங்குகளை உணவாக கொடுக்க வேண்டும். திருமணமாகாதவர்கள் பசுவிற்கு தக்காளிகளை வைக்க வேண்டும். பசுவிற்கு பீட்ரூட் பாலக்கீரை உணவாக கொடுத்தால் செல்வந்தர்கள் ஆவார்கள். செல்வம் பெருகும். அரைக்கீரை வெல்லம் கலந்து பசுவிற்கு கொடுத்தால் மன அமைதி கிடைக்கும். பசுவிற்கு ஊற வைத்த கொள்ளு கொடுத்தால் தொழிலில் நிலைத்தன்மை கிடைக்கும். எனவே இன்று அனைவரும் பசுவிற்கு இந்த உணவை கொடுங்கள். சுப பலன்களை பெறுங்கள். அமாவாசை என்றால் பரிகாரங்களுக்கு பெயர் பெற்றது. அமாவாசை திதிகளில் நமக்கு இருக்கும் தீமைகளை நீக்குவதற்கு எந்த பரிகாரங்கள் செய்தாலும் அதன் பலன் சில நொடிகளிலேயே கிடைக்கும். ஏனென்றால் அமாவாசை நேரங்களும் அமாவாசையின் சக்தியும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை. சாதாரண நாட்களில் நாம் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் அவற்றின் பலன் கிடைக்க சற்று தாமதமாகும். ஆனால் அமாவாசை நாட்களில் செய்யும் பரிகாரங்களுக்கு பலன் சில நொடிகளிலோ அல்லது சில நிமிடங்களிலோ உடனடியாக கிடைத்துவிடும். அதிலும் இந்த அமாவாசை லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது. இத்தகைய அமாவாசை நாளில் செய்யும் பரிகாரத்தால் 1000% பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் இதைச் செய்யுங்கள். இந்த அமாவாசை நாளில் வேப்ப மரத்தடியில் இதை நீங்கள் போடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள், பிரச்சனைகள், அஷ்டதரித்திரங்கள் அனைத்தும் நீங்கி அந்த லட்சுமி தேவியின் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிச்சயம் கிடைக்கும். மனிதர்கள் என்றால் எல்லோரும் ஒவ்வொரு பிரச்சனைகளால் அவதிப்படுவோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சிலர் வெளியே சொல்வார்கள், சிலர் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சொல்ல முடியாத பிரச்சனைகளும் சில இருக்கும். வெளியே சொன்னால் எங்கே அற்பமாகி விடுவோமோ, எங்கே தாழ்ந்து விடுவோமோ என்று தங்களை பற்றி எங்கு கேலி செய்வார்களோ என்று உள்ளுக்குள்ளேயே மறைத்துக் கொள்வார்கள். அந்த பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அத்தகைய பிரச்சனைகளையும் வேப்ப மரத்தடியில் செய்யும் இந்த பரிகாரத்தின் மூலம் நீக்கிக் கொள்ளலாம். வேப்ப மரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. வேப்ப மரமும் ஒரு தெய்வ மரம். வேப்ப மரத்திற்கு அதீத சக்திகளும் அதிகம். வேப்ப மரத்தை லட்சுமி தேவியின் வடிவமாகவும் கருதுவார்கள். அதாவது அம்மனும் சீதா தேவியும் இந்த மரத்தில் குடிகொண்டிருப்பார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்தது வேப்ப மரம் என்பதால் வேப்ப மரத்தடியில் இந்த பரிகாரம் செய்தால் சில நிமிடங்களிலேயே உங்கள் கெடுதலை உறிஞ்சிவிடும். இந்த அமாவாசை நாளில் கருப்பு நிற ஆடைகளை எந்த சூழ்நிலையிலும் அணியக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் அசைவ உணவை எந்த சூழ்நிலையிலும் வைத்திருக்கவோ அல்லது சாப்பிடவோ கூடாது.
முட்டையுடன் சேர்த்து எதையும் சாப்பிடக்கூடாது. முட்டையும் அசைவத்திற்கு சமம். அதேபோல் இந்த அமாவாசை திதி நாளில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. அதேபோல் கடன் வாங்குவது போன்ற காரியங்களையும் செய்யக்கூடாது. இந்த அமாவாசை அன்று கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் அந்த கடன்கள் ஒருபோதும் தீராது. அது மட்டுமின்றி இந்த அமாவாசை அன்று பெண்கள் வாசலில் உட்கார்ந்து அழுவது அல்லது வாசலில் உட்கார்ந்து தலை சீவுவது, வாசலில் உட்கார்ந்து சாப்பிடுவது, வாசலில் உட்கார்ந்து பேசுவது, வாசலில் தலை வைத்து படுப்பது போன்ற காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. தரியதே போல் கடன் வாங்குவது போன்ற காரியங்களையும் செய்யக்கூடாது. இந்த அமாவாசை அன்று கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் அந்த கடன்கள் ஒருபோதும் தீராது. அது மட்டுமின்றி இந்த அமாவாசை அன்று பெண்கள் வாசல் படியில் உட்கார்ந்து அழுவது அல்லது வாசல் படியில் உட்கார்ந்து தலை சீவுவது, வாசல் படியில் உட்கார்ந்து சாப்பிடுவது, வாசல் படியில் உட்கார்ந்து பேசுவது, வாசல் படியில் தலை வைத்து படுப்பது போன்ற காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. இது தரித்திரத்தை உண்டாக்கும். அதேபோல் இந்த அமாவாசை அன்று சமைத்த உணவை நான் முடித்துவிட்டேன் என்று நினைத்து வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. பொருட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் தேவையற்ற கஷ்டங்கள் வரும். அதேபோல் வேப்ப மர பரிகாரத்தையும் கட்டாயம் செய்யுங்கள். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள வேப்ப மரம் அல்லது சற்று தொலைவில் உள்ள வேப்ப மரத்தின் அருகில் சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். முன்பு கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வேப்ப மரம் இருந்தது. பழங்காலத்திலே நம் பாட்டிகள் தாத்தாக்கள் காலத்தில் பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிற்கு முன்னும் ஒரு வேப்ப மரம் இருந்தது. வேப்ப மரம் உள்ள வீடு எவ்வளவு அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதாவது அந்த சூழ்நிலையை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அப்போது நமக்கு தெரியாமல் மகிழ்ச்சியை சரியாக அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது நகரங்களில் நெருக்கமான வீடுகளில் 4 சுவர்களுக்குள் வாழும் நமக்கு பசுமை, அந்த தூய்மையான காற்றின் மதிப்பு எவ்வளவு என்று தெரிகிறது. வேப்ப மரத்தின் பசுமை, அந்த மரம் தரும் ஆரோக்கியம், குளிர்ந்த காற்று ஆகியவற்றை எந்த மின்விசிறிகள், கூலர்கள், ஏசிக்களும் நமக்கு தர முடியாது. வேப்ப மரம் அற்புதமான ஆக்சிஜனை தருகிறது. வேப்ப மரத்தின் கீழ் சிறிது நேரம் அமர்ந்து அந்த காற்றை சுவாசித்தாலும் கூட நமக்கு இருக்கும் 100 நோய்கள் குறையும். அவ்வளவு ஆரோக்கியமான காற்றை வேப்ப மரம் வழங்குகிறது. வேப்ப மரம் இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல நேர்மறை சக்தி இருக்கும். வேப்ப மரம் இருக்கும் வீட்டில் சண்டைகள், பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். வேப்ப இலைகளும் நமக்கு ஆயுர்வேத ரீதியாக மிகவும் நல்லது. ஒரு கைப்பிடி வேப்ப இலைகளை அமாவாசை அன்று நீங்கள் குளிக்கும் நீரில் போட்டு குளித்தால் உங்களுக்கு இருக்கும் நோய்கள், பித்ரு தோஷங்கள், சாபங்கள், சனி தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வேப்ப இலைகளை சேர்ப்பதன் மூலம் நீங்கள் சக்தி வாய்ந்தவராக மாறி உங்கள் ஆரோக்கியமும் மேம்பட்டு புதிய உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் புதிய ஆயுளுடனும் உங்கள் கொ தொடங்க முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இனி வேப்ப மரத்தடியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதற்காக முதலில் நீங்கள் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்ட பிறகு அந்த காகிதத்தில் உங்கள் பிரச்சனையை எழுதுங்கள். அதாவது எந்த பிரச்சனையை பற்றி இந்த பரிகாரத்தை செய்கிறீர்கள் அந்த பிரச்சனையை எழுதுங்கள். பணத்திற்காக செய்கிறீர்களா அல்லது கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் குறைய வேண்டும் என்று செய்கிறீர்களா? அப்போது தீர வேண்டும் என்று செய்கிறீர்களா? இப்படி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை எழுதுங்கள். எழுதிய பிறகு அந்த காகிதத்தின் மீது ஒரு ஸ்பூன் கருப்பு கடுகு போடுங்கள். இந்த கருப்பு கடுகு மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே ஒரு ஸ்பூன் கருப்பு கடுகு மற்றும் ஒரு ஸ்பூன் கல் உப்பு, அதாவது கல் உப்பு என்று சொல்வார்கள் அல்லவா, அதையும் ஒரு ஸ்பூன் சேர்க்கவும். பிறகு குங்குமம் சேர்க்கவும். குங்குமம் நமக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆகவே இந்த அமாவாசை நாளில் கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளை நீக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவற்றுடன் காய்ந்த மிளகாய்களை சேர்க்கவும். 4 காய்ந்த மிளகாய்கள் போதும். அந்த மிளகாய்களையும் அந்த பேப்பரில் அழகாக போட்டு விடுங்கள். நம் முன்னோர்கள் முன்பு உப்பு மற்றும் காய்ந்த மிளகாய்களை கொண்டு திருஷ்டி கழிப்பார்கள். குழந்தைகளுக்கு காய்ச்சல் போன்ற ஏதாவது வந்தால் திருஷ்டி கழிப்பார்கள். திருஷ்டி கழித்தவுடன் அந்த காய்ச்சல்கள் குறைந்துவிடும். எனவே காய்ந்த மிளகாய்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை. இவையும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். தீய சக்திகளை நன்றாக நீக்கிவிடும். இப்படி இந்த பேப்பரில் உங்கள் பிரச்சனையை எழுதி ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கல் உப்பு, ஒரு சிட்டிகை குங்குமம், 4 காய்ந்த மிளகாய்கள், இவை அனைத்தையும் அந்த பேப்பரில் போட்டுவிடுங்கள்.
எங்கு பார்த்தாலும் அந்த பேப்பரில் உங்கள் பிரச்சனையை சிவப்பு நிற ஸ்கெட்ச் பேனாவால் எழுத வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பிரச்சனையை சிவப்பு நிற ஸ்கெட்ச் பேனாவால் எழுதி 5 பொருட்களை வரையவும். அதாவது கருப்பு கடுகு, கல் உப்பு, ஒரு சிட்டிகை குங்குமம், 4 காய்ந்த மிளகாய் ஆகிய 5 பொருட்களையும் அந்த காகிதத்தில் வைக்கவும். வைத்த பிறகு அதை ஒரு பொட்டலமாக கட்டி பின்னர் அந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வேப்ப மரத்தடிக்கு செல்ல வேண்டும். நீங்கள் மாலை சந்தியா நேரத்தில், அதாவது 64 மணி முதல் 6 மணிக்குள் செல்ல வேண்டும். நீங்கள் வேப்ப மரத்தடிக்கு சென்று அந்த பொட்டலத்தை கையில் பிடித்துக்கொண்டு உங்கள் சங்கல்பத்தை சொல்ல வேண்டும். உங்களுக்கு இருக்கும் கெட்டது நீங்க வேண்டும், துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று. வேப்ப மரம் அம்மனின் வடிவம் என்பதால் அந்த தாயிடம் சொல்லி தலையைச் சுற்றி வலமிருந்து இடமாக 3 முறையும் இடமிருந்து வலமாக 3 முறையும் அந்த பொட்டலத்தை தலையைச் சுற்றி சுழற்றி அந்த வேப்ப மரத்தடியில் அந்த பொட்டலத்தை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், அமாவாசை அன்று மாலை 4 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள வேப்ப மரத்தடியில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. வெளியே உள்ள மரத்தின் அருகில் மட்டுமே பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் கோவிலுக்குள் உள்ள மரத்தின் அருகிலும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. கோவிலுக்கு வெளியே இருக்க வேண்டும், சாலை ஓரத்தில் இருக்க வேண்டும், வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும். அந்த மரத்தின் அருகிலேயே பரிகாரம் செய்ய வேண்டும். பொட்டலத்தை மரத்தின் அருகில் போடுவதற்கு முன் வேப்ப மரத்தை தொட்டு வணங்கி, உங்களுக்கு முடிந்தால் அந்த வேப்ப மரத்திற்கு ஒரு செம்பு நீர் ஊற்றி அந்த வேப்ப மரத்தை சுற்றி 11 பிரதட்சணங்கள் செய்து அதன் பிறகு உங்கள் சங்கல்பத்தை சொல்லி பொட்டலத்துடன் உங்கள் தலையைச் சுற்றி வலமிருந்து இடமாக 3 முறை, இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றி அந்த வேப்ப மரத்தின் அடியில் பொட்டலத்தை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு சென்று விடுங்கள். இதில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொன்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது. கடுகு கண் திருஷ்டியை நீக்கும். கருப்பு நிறத்தில் இருக்கும். கருப்பு நிறமும் உடனடியாக தீயவற்றை நீக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த கடுகு நமக்கு சிறியதாக இருக்கும். அதேபோல் கல் உப்பும் திருஷ்டியை நீக்குவதற்கும் தோஷத்தை நீக்குவதற்கும் நன்றாக பயன்படுகிறது. கடன் பிரச்சனைகளையும் நிதி பிரச்சனைகளையும் நீக்கிவிடும். குங்குமம் மங்களகரமானது, சுபகரமானது. இன்னும் பல காய்கள் மிகவும் காரமானவை. அதேபோல் நமக்கு இருக்கும் இவ்வளவு கடினமான பிரச்சனைகளையும் காரமான பிரச்சனைகளையும் அவர் சரி எத்தனை மிளகாய்கள் நொடிகளில் நீக்கிவிடும் என்பதால் இவற்றை ஒரு துணியில் கட்டி அப்படி திருஷ்டி கழித்து வேப்ப மரத்தடியில் போட்டுவிட்டு நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுங்கள். வீட்டிற்கு செல்லும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் மறக்காமல் சுத்தமாக கால்கள் கைகள் கழுவிக்கொண்டு செல்லுங்கள். இன்னும் முடிந்தால் குளித்து விடுங்கள். இப்படி செய்து பாருங்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் மனநிலை வந்துவிடும். உங்கள் மனம் முழுவதும் ரிலாக்ஸ் ஆகிவிடும். உங்களுக்கு பண ரீதியாக பணம் கைக்கு கிடைப்பது மிகவும் அமைதியாக இருப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். பண ரீதியாக உள்ள பிரச்சனைகள் நீங்குவது, ஊர்கள் அனுகூலமாக மாறுவது, நீங்கள் SMS ஆக போக வேண்டும் என்று அந்த வியாபாரத்தின் மீது எழுதினீர்கள். அந்த பிரச்சனை நிச்சயமாக நீங்கும். பணம் கிடைப்பது, உள்ள கடன்கள் தீருவது, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பது, கண் திருஷ்டி நீங்குவது போன்ற அனைத்தும் நேரடியாக அம்மனிடம் ஒப்படைத்தது போல் நடக்கும். அம்மன் உங்கள் பிரச்சனைகளை நீக்கி நீங்கள் விரும்பியதை செய்கிறார். நீங்கள் விரும்பியபடி நடக்கும். இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, மாற்றிவிடும். இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே இதை தவறாமல் பயன்படுத்தவும். ஏனென்றால் இது போன்ற ஒரு நாள் மீண்டும் வராது. மனிதர்களின் பார்வை நரம்புகளையும் உடைத்துவிடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான மனித பார்வை, உங்கள் மீதுள்ள பார்வை, உங்கள் வீட்டின் மீதுள்ள பார்வை, அத்துடன் உங்கள் மீதோ அல்லது உங்கள் வீட்டின் மீதோ யாராவது தீய சடங்குகள் செய்திருந்தால் அவை அனைத்தையும் நீக்க இந்த பரிகாரம் மிகவும் அற்புதமாக வேலை செய்கிறது. இதை பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதை சரியாகச் செய்து உங்களிடம் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் வெளியே வாருங்கள். இதை செய்கிறோம் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது. சொன்னால் நம் வார்த்தை வடிவில் அதற்கு இருக்கும் சக்தி அனைத்தும் போய்விடும் என்பதால் இது ரகசியமாகச் செய்ய வேண்டிய பரிகாரம். ஆகவே
நீங்களும் இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் வேப்ப மரத்தடியில் கொடுக்கப்பட்ட எளிய பரிகாரத்தைச் செய்து கஷ்டங்களையும் தரித்திரங்களையும் நீக்கி ஆனந்தமாக வாழுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் இந்த 2 பொருட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் போதும். தலைமுறை தலைமுறைக்கும் குறையாத ஐஸ்வர்யம் வரும். 7 தலைமுறைக்கு தேவையான சொத்து வரும். லட்சுமி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கிவிடுவார். அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். ஏனென்றால் இந்த அமாவாசை சாதாரணமானது அல்ல, மிகவும் சக்தி வாய்ந்தது. லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த அமாவாசை நாளில் இந்த 2 பொருட்களையும் வீட்டிற்கு கொண்டு வந்தால் லட்சுமி தேவியின் அருள் முழுமையாக கிடைக்கும். இப்போது இந்த சுக்கிர அமாவாசை நாளில் எந்த 2 பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த பொருட்களில் முதலாவதாக உப்பு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அமாவாசையுடன் வரும் வெள்ளிக்கிழமையன்று உப்பு வாங்கினால் 1000 மடங்கு அதிக பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் உள்ளது. எனவே இந்த அமாவாசையை யாரும் தவறவிடாதீர்கள். இன்று 20 ரூபாய் கொடுத்து ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வருவதன் மூலம் அந்த பாக்கெட்டின் பின்னால் லட்சுமி தேவி வீட்டிற்குள் வருவார். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அளவற்ற ஐஸ்வர்யமும் செல்வமும் வந்து சேரும். தோற்கடிக்க முடியாத ராஜயோகம் உண்டாகும். அளவற்ற ஐஸ்வர்ய யோகம் சித்திக்கும். இப்படி இன்று வாங்கி வந்த உப்பை சமையலில் பயன்படுத்தலாம், அல்லது திருஷ்டி கழிப்பதற்காக தனியாக வைத்து பயன்படுத்தலாம். இப்படி உங்களுக்கு தேவையான விதத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் அமாவாசை அன்று மட்டும் சொல்லாமல் ஒரு உபாயத்தை செய்து கொண்டு வாருங்கள். உப்பை பலவிதமாக அழைப்பார்கள். எதிர்மறை ஆற்றலை நீக்க நாம் இதை பயன்படுத்துகிறோம். கண்களை அகற்ற நாம் இதை பயன்படுத்துகிறோம். சமையலில் பயன்படுத்துகிறோம். லட்சுமி தேவியுடன் உப்பும் கடலில் இருந்து தோன்றியதால் இந்த உப்பு லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது என்று சாஸ்திரங்களில் உள்ளது. எனவே இந்த அமாவாசை நாளில் அனைவரும் ஒரு உப்பு பாக்கெட்டை வாங்கி வர வேண்டும். இரண்டாவது பொருள் என்னென்னால், இந்த அமாவாசை நாளில் உளுந்து அல்லது உளுத்தம் பருப்பு வாங்கி வருவது மிகவும் நல்லது. ஏற்கனவே வீட்டில் இருந்தாலும் இன்று 1 கிலோ அல்லது அரை கிலோ உளுந்து வாங்கி வாருங்கள். தினமும் உளுந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. உளுந்து வாங்கி சமையலறையில் வைத்தால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும். மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பண ஈர்ப்பு அதிகரிக்கும். கிரக தோஷங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். தலைமுறை தலைமுறையாக குறையாத செல்வம் வரும். எனவே இன்று எப்படியாவது மேம்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். இன்று இந்த 2 பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டிய அவசியம் உள்ளவர்கள் இந்த 2 பொருட்களையும் வாங்கி வந்தால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். இந்த 2 பொருட்களுடன் இன்று பட்டியலையும் வாங்கி வரலாம் என்றும் கூறுவார்கள். இது பூஜை ஸ்டோர்களில் கிடைக்கும். வெளியே சில கடைகளிலும் கூட, மளிகை கடைகளிலும் இது கிடைக்கும். பட்டியல் கட்டிகள் எங்கு வேண்டுமானாலும் விற்கப்படும். இன்று ஒரு 1/4 கிலோ பட்டியல் கட்டியை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். இப்படி கொண்டு வருவதன் மூலம் பெரிய கஷ்டங்களில் இருந்து வெளிவர முடியும். ஏனென்றால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த பட்டியல் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது. எனவே இன்று பட்டியலை வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்தாலும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து ஒரு சிவப்பு துணியில் போட்டு முடிச்சு போட்டு வீட்டின் அருகில் கட்டுங்கள். இப்படி கட்டுவதன் மூலம் உங்கள் வீட்டின் மீதுள்ள கெட்ட பார்வை, நரபலி பார்வை, நரக்கண் அனைத்தும் நீங்கும்.